அண்ணா அடி எதுவும் படல? இல்ல ஒண்ணு இல்ல, பாத்து வரங்க போங்க. பின்னாடி கம்பியா பிடிச்சுக்கோங்க. சரிப்பா. இப்ப பார்த்து இப்படி ஆயிடுச்சு. ராமசாமி அண்ணனுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல. சீக்கிரம் போய் பார்ப்போம். என்ன குமாரண்ணே, என்னாச்சு? தம்பி, பக்கத்து தோட்டத்து ராமசாமி அங்கிருந்து வந்த மாதிரி இருந்துச்சு தம்பி. அம்மானு கத்தி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ராமசாமி அண்ணன் கூப்பிட்டு பாக்குறேன், ஒரு பதிலையும் காணோம். கீழே விழுந்துட்டாருன்னா ஓடி போய் பார்க்க வேண்டியதானே கிட்ட போய். தம்பி, அவருக்கு நமக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. எப்படிங்க தம்பி? என்ன குமாரண்ணா, நீ ஒருத்தர் ஆபத்துல இருக்கும்போது இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா? உயிருக்கு ஆபத்துனா என்ன பண்றது? ராமசாமி அண்ணா. ஐயோ தம்பி, பாத்து. தம்பி, கரண்ட் வயர். யாரோ கரண்ட் வயரை தூக்கி தண்ணியில போட்டுருக்காங்க. யாரு பார்த்த வேலைப்பா இது? தெரியலையே. பாத்து எடுங்க. அண்ணா அண்ணா, ராமசாமி அண்ணா எழுந்துருண்ணே. அண்ணா என்னாச்சு? அண்ணா ராமசாமி இருக்குப்பா. அண்ணா ராமசாமி அண்ணா எழுந்துருண்ணே. ஆஸ்பத்திரி கூட்டு போனா காப்பாத்திடலாம் தம்பி. இந்த நேரத்துல எப்படி ஆஸ்பத்திரி? நீங்க வண்டி இருக்கிற இடம் வரைக்கும் தூக்கிட்டு வந்துருங்க. நான் போய் சேகர் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். தூக்குங்க. அண்ணா வாண்ணே, தூக்குங்க தம்பி. அது முரளி, புலி நம்ம விரிச்ச வலையில மாட்டிருச்சு, என்ன பண்ணலாம்? அடிச்சு முதுகெலும்பு உடைச்சிடலாம்ப்பா. எது முதுகெலும்பா? உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பையும் அடிச்சு நொறுக்கணும்டா. அந்த ராமசாமி இங்கேயே செத்து போயிடுவான்லடா சொன்னான் அந்த தனபாலு. இவன் என்னடா நான் தோலை தூக்கி வச்சுட்டு ஓடுறான்? பா, அப்படியே கொஞ்சம் நெஞ்சம் உயிர் இருந்தாலும் அது போறதுக்குள்ள போயிடும். எனக்கு என்ன, அவன் மேல கொலை கேஸ் விழுகுனா அவ்வளவுதான். ஸ்கெட்சு பக்காவா இருக்குப்பா. நிச்சயமா அவன் மேல கொலை கேஸ் விழும். இந்த ஒரு கேஸ் போதும்டா. அந்த கதிர ஜென்மத்துக்கு வெளியே வரணும் பண்ணிடுவேன்டா நான். பா, இனி என்ன கொண்டாட்டம் தான். அப்படியே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு விருந்துக்கு தயாராகும். டேய் முரளி, எதுவும் அதுவா நடந்துடும் நினைக்கூடாதுடா. இனிமே தான் நிறைய வேலை இருக்கு. அவன் இப்போ ஆஸ்பத்திரி தான் தூக்கிட்டு போறான். அவன் செத்ததை உறுதிப்படுத்தணும். அந்த கதிர் தான் கரண்ட் வச்சு கொலை பண்ணான்னு நிரூபிக்கணும்டா. அந்த கதிரை ஜெயிலுக்குள்ள தள்ளுற வரைக்கும் நமக்கு தூக்கம் கிடையாதுடா. சரிப்பா, அப்பவா ஆஸ்பத்திரி போவோம். ராமசாமி ஒன்னாகுது. தைரியமா இருக்குண்ணே. கரண்ட் ஒன்னாகுதுண்ணே. அண்ணா ஒன்னும் பயப்படாதீங்கண்ணே. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். அண்ணா ராமசாமிண்ணே பொண்டாட்டி பிள்ளைய மனசுல நினைச்சுக்கோங்க. அண்ணா ராமசாமிண்ணே, அண்ணா இங்க பாருண்ணே. அண்ணா ராமசாமிண்ணே. அண்ணா இவருக்கு என்ன பிரச்சனை? தோட்டத்துல கரண்ட் சாக்கு அடிச்சு துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு நேரம் இருக்கும்? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். டாக்டர், புள்ள குட்டிக்காரரு, இவரை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. எப்படியாவது காப்பாத்திருங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். நர்ஸ், இவர் ஐசியூக்கு கொண்டு போய். ஓகே டாக்டர். சீக்கிரம் கூட்டு போங்க. தைரியமா இருக்குண்ணா. தைரியமா இருங்க.
ஆச்சு? ஒரு சம்சாரம். கதிரு, என்ன பாச்சு என் புருஷனுக்கு? வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னாரு. இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. என் புருஷனுக்கு என்னாச்சு கோமதி கதிரு? அக்கா, கரண்ட் சாக்கடிச்சிருக்கும் போல. குமார் என்ன ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் சரியான நேரத்துக்கு போயிட்டேன். மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தாரு. நல்ல வேளை உயிர் இருந்துச்சு. கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கேன். டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சரியாயிடுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. எங்கப்பா என் புருஷன்? இங்க உள்ளதான் இருக்காரு. ஐயோ, என்ன கதிரு இப்படி கிடக்குறாரு? அக்கா, அழாதீங்கக்கா. எங்க? ஐயோ, மா, அப்பா பாருமா, நல்லா தானம்மா போனாரு, என்னம்மா இப்படி ஆயிட்டாரு? ஏய் வீரா, பயப்படாத. டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. குணமாக்கிடுவாரு, பயப்படாம இரு. இத்தனை நாளா குடிச்சே எங்களை அழிச்சாரு. இப்பதான் கொஞ்ச நாளா திருந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே கதிரு. அக்கா, இந்த ஆஸ்பத்திரின்னு இல்ல, சென்னைக்கு கூட நான் கூட்டிட்டு போய் காப்பாத்துறேன். அண்ணன் பொழைச்சிருவாருக்கா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. நீங்க தான் உங்க பையனுக்கு ஆறுதலா இருக்கணும். நீங்களே போய் அழுதா எப்படி? டே வீரா, நீதான் உங்க அம்மாக்கு ஆறுதல் சொல்லணும். நீயே அழுதுகிட்டு இருந்தா எப்படி? தைரியமா இருக்கணும், சரியா? எல்லாம் சரியாயிடும். அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. இப்போ என்ன பாட்டி? ரங்கு ஒரு 200 ரூபா வேண்டாம். ரூபி, சந்தோஷமா? உங்க அப்பா பின்னாடி அந்த லைட் கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் குறைப்பா.